ஓபிஎஸ் இணைவார்களா என்ற கேள்விக்கு எல்லாவற்றிற்கும் காலம் உள்ளது, காலம் பதில் தரும், வெயிட் அண்ட் சி என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த RB உதயகுமார் கூறுகையில், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார். மதுரை மாவட்டத்தில் 4ஆம் கட்டமாக செப்டம்பர் மாதம் எழுச்சி பயணம் நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ள மக்களை எழுச்சி பயணத்திற்கு வீடு வீடாக சென்று அழைக்க உள்ளோம். எடப்பாடி பழனிசாமியின் சிரிப்பு தெய்வ சிரிப்பாக உள்ளது. தூய்மை பணியாளர்கள் கைதில் திமுக அரசு அடக்குமுறையை கையாண்டு உள்ளது. தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடவில்லை. தமிழகம் என்னவாகும்? தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது திமுக ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்பதை நிரூபிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் வெற்றி பெற்றுள்ளதால் OPS அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறார். அதிமுக தொண்டர்கள் குறித்து கவலைப்படும் OPS இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது OPS ஒரு நிமிடம் யோசித்திருந்தால் அதிமுகவை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்டு இருக்க மாட்டார். OPS அதிமுக தலைவர்கள் காட்டிய வழியில் செல்லவில்லை, தலைமை பண்புடன் செயல்படவில்லை. OPS எத்தனை முறை தடவம் புரண்டு இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்களுக்கும் இடையில் தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கும் தாய்ப்பாசம் போல உள்ளது. அத்தகைய தாய்ப்பாசம் தனக்கு கிடைக்கவில்லை என்கிற போட்டி பொறாமையில் OPS பேசி வருகிறார். OPS முன்மொழிந்ததால் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் போட்டியிட்டார். எடப்பாடி பழனிசாமி OPSஐ முன்மொழிந்ததால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது OPS துணை முதலமைச்சராக பதவி வகித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆளுமை அவருக்கு தெரியாது. OPSஇன் கருத்துக்கள் அவருடைய இயலாமையை காட்டுகிறது. தடம் புரண்டு சென்ற OPSஇன் கருத்துக்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. OPSஇன் கருத்துக்கள் அனுபாதத்தை தேடும் விதமாக, பிரச்சனைகளை திசை திருப்பும் விதமாக அமைந்திருக்கிறது. அதிமுக தலைவர்கள் காட்டிய வழியில் அதிமுகவின் வழிகாட்டிகள் நிர்வாகிகள் தொண்டர்கள் பயணிக்க வேண்டும் என்பது அடிமட்ட தொண்டனின் எதிர்பார்ப்பு. அதிலிருந்து விலகிய OPS அதற்கான நியாயங்களை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவினருக்கு MGR ஜெயலலிதா கற்றுக் கொடுத்த அரசியல் நாகரிகத்தை புதிதாக யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. EPS OPS இணைவார்களா என்ற கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் காலம் உள்ளது, காலம் பதில் தரும், வெயிட் அண்ட் சி. எல்லாரும் அண்ணன்கள் தான். OPS என்றும் அண்ணன் தான். ஆனால் OPS அனுதாபம் தேடி திசை திருப்புகிற வேலை என்பது அவருக்கு தோல்வியாகத்தான் கிடைக்கும். தடம் புரண்டவர்கள் தடம் மாறியவர்களின் கருத்துக்களை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பது OPS நன்றாக தெரியும் என கூறினார். ஆகவே ஊழல் மலிந்துவிட்ட காரணத்தினாலே மக்கள் விடிவை தேடி இன்றைக்கு ஒரே நம்பிக்கையாக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை, அவருடைய தலைமையை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அம்மானுக்கு உகந்த நாளிலே இந்த அம்மன் திருக்கோயிலிருந்து சொல்லுவேன். இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கிற தலைமை புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இதையெல்லாம் சீர் செய்யப்படும் என்று மக்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். அரசியலில் நிரந்தர எதிரின்றது யாருமே கிடையாது. இலக்கு தேர்தல் அப்படி வெற்றி பண்ணலாம். இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கலைஞ்சாதான் இல்லை. எங்கள் தலைமை புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவர் அம்மா காட்டிய வழியிலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பயணிக்க வேண்டும், நிர்வாகிகள் பயணிக்க வேண்டும், வழிகாட்டுகிற தலைமை பயணிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானிய அடிப்படை தொண்டனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பிலிருந்து நாம் வேறுபட்டு நடந்து அதற்கு நியாயம் கற்பிப்பதற்காக நாம் 2 விளக்கங்களை கொடுப்பது என்பது தொண்டர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அரசியல் பண்பாடு, அரசியல் நாகரிகம், புரட்சித் தலைவருக்கு தெரியாத அரசியல் நாகரிகம், அம்மா அவர்களுக்கு தங்கத்தாரகை தமிழகுலசாமி அம்மா அவர்களுக்கு தெரியாத அரசியல் நாகரிகம் புதிதாக யாரும் கற்றுத்தர வேண்டிய சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இல்லை. அது எல்லாமே இன்னும் காலம் இல்லை, அதுக்கு எல்லாமே காலம் இருக்கிறது. வெயிட் அண்ட் சி. காலம் நல்ல பதிலை தரும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நல்ல பதிலை தரும்னா OPS எல்லாருமே அண்ணன் தான். வயதில் மூத்தவர்கள் எல்லோரும் அண்ணன், வயதிலே குறைந்தவர்கள் எல்லோரும் தம்பி, சகோதரர்கள் தான். என்றைக்கும் அவர் அண்ணன் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தார். அவருக்கு இனிமேலும் தோல்விதான் கிடைக்குமே தவிர அவர் நினைப்பதெல்லாம் நிச்சயமாக
ஏனென்றால் தடம் புரண்டவர்கள் தடமாறி போனவர்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்களோ தொண்டர்களோ என்றைக்கும் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய தமிழக அரசியல் வரலாறு. அது அண்ணன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.